வணக்கம் நண்பர்களே. மன் கி பாத், மனதின் குரல். பிரதமர் 4 மாசமா பேசலையா? நியூஸ் சொல்றவங்களே ரொம்ப வருத்தத்தோடு சொல்றாங்க. 4 மாசமா பேசலை, திரும்பி அதை கண்டினியூ பண்ணுறாரு அப்படின்னு. இப்போலேருந்து கண்டினியூ பண்ண போகிறாரு. இன்னையிலேருந்து நாளையிலேருந்துன்னு தெரில. இன்றைக்கி நியூஸ் அது. நம்ம செய்தி வாசிக்கிறவங்களே 4 மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன பேசினாருன்னு தெரியல, எதை பற்றி பேசினாருன்னு தெரியல. என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தோம், அந்த அது தேர்தல் அறிக்கையில் என்னென்ன சொன்னோம், அதை பற்றி ஏதாவது பேசியிருக்காரான்னு தெரியல. அவர் பேசுகிறது ஹிந்தி, நமக்கு ஹிந்தி தெரியாது. ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிற டைப்பு நம்ம. இப்போ நம்ம ஒன்று பேசுவோம், மனதோடு பேசுகிறேன். நீ யாருடைய மனதோடு பேசுகிற? நீ தான் பேசுகிற, உன்னுடைய மனதில் இருப்பதை தான் பேசுகிற. யாருடைய மனதோடு நீ பேசுகிற அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. யாருடைய மனதில் இப்போ இருக்கிறத பற்றி நீ பேச போகிற அப்படிங்கிறது வருதுல்ல. அப்போ நீ தான் பேசுகிற, உன்னுடைய மனசில் இருந்து தான் பேசுகிற, உன்னோட மனதில் என்ன இருக்குதோ அதை பற்றி தான் பேசுகிற. அப்போது அதனால் மக்களுக்கு என்ன பயன்? சரி, இப்போ ஒரு காலத்தில் எடுத்துங்க, நம்ம ஊரில் நம்ம ஏற்கனவே 2-3 காணொலி இதில் போட்டிருக்கிறோம் இது சம்மந்தமாக. மன்னர்கள், முடியாட்சியின் கீழ் இருந்த மன்னர்கள். அன்னைக்கு மன்னர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? ஒரு மன்னன் என்பவன் சர்வாதிகாரி. அவன் சொன்னது தான் சட்டம், அவன் இடுவது தான் கட்டளை. நான் சொன்னதே சாசனம், நான் சொன்னதே கட்டளை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பாகுபலியில். அந்த மாதிரி நான் சொன்னது தான் கட்டளை. ஒருத்தனை தூக்கி குழியில் போட்டுனா போட்டுருவாங்க, ஒருத்தனை தூக்கி கொண்டு போய் தூக்கு மடையில் போட்டுனா போட்டுருவாங்க, ஒருத்தனை தூக்கி மாறுகால் மாறுவாங்கன்னா வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதற்கு பேர் தான் மன்னராட்சி, சர்வாதிகாரம், சர்வாதிகாரி. மன்னராட்சியின் மேல் நமக்கு நிறைய முரண்கள் இருக்கிறது. ஆனால் மன்னர்கள் மக்களின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து செயல்பட்டார்கள். எப்படின்னா, மாறு வேஷத்தில் உலகை நகர்வலம் வருவார்கள். மாறு வேஷத்தில் தேரில் ஏறி நகர்வலம் வருவது என்பது வேறு. மன்னர் நகர்வலம் வருகிறார் அப்படின்னு சொல்லி அறிவிப்போடு படை வீரர்கள் புல சூழ மக்களை சந்திப்பது, மக்களை பார்வையிட வருவது, நகரங்கள் எப்படி இருக்கு என்று பார்வையிடுவது, அது வேறு. அது தனிப்பட்ட, அது பகலில் மக்களுக்கு மத்தியில் நடக்கிற ஒரு நிகழ்வு, அரசு நிகழ்வு. ஆனால் அன்அஃபிஷியலாக சம்மந்தமே இல்லாமல் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு மக்களிடம் உரையாடுவார்கள். மக்களின் வாழ்க்கை நிலை எப்படி இருக்கிறது, நம்ம கட்டளை இட்டமே, நம்ம சட்டங்கள் போட்டமே, அந்த சட்டங்கள் எல்லாம் அதிகாரிகளால், அரசு இயந்திரத்தால் எப்படி செயல்படுத்தப்படுகிறது, மக்களுக்கு நம்ம போட்ட சட்டங்களினால் நம்ம நன்மை கருதி நம்ம போட்ட சட்டங்களினால் நன்மை விளைகிறதா இல்லையா, இதில் எங்கே தவறு நடக்கிறது, என்ன மாதிரியான தவறு நடக்கிறது, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா, அவர்கள் கஷ்டப்படுகிறார்களா, அவர்கள் துன்பம் என்ன, இன்பம் என்ன, அவர்களுடைய நிலை என்ன, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், எதிரி நாடுகளிலிருந்து எதிரி மக்கள், எதிரி மன்னர்கள் நம்ம மீது என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க, அதுக்கு நம்மளுங்க யார் துணை போகிறாங்க, எப்படியெல்லாம் துணை போகிறார்கள், யாரோடு யார் கூட்டணி வைத்திருக்கிறாங்க, நம்ம நாட்டிற்கு என்ன ஆபத்து இருக்கிறது, என்ன மாதிரியான பின்விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது, அந்த பின்விளைவுகளுக்கு நாம் என்னென்ன மாதிரியான முடிவுகளை எடுப்பது, இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கான விஷயங்களை. ஏன்னா ஒரு மன்னனுக்கு தெரியாத சாதாரண ஒரு ஏழை குடிமகன் ஒரு சாதாரண கூலி தொழிலாளி கூட பேசிக்கிட்டு இருப்பான். அவனுக்கும் மூளை இருக்கும் தானே, 2 பேத்துக்கும் ஒரே மூளை தானே. அவன் கத்தி எடுத்ததுனால மன்னன் ஆகிட்டான், ஒன்றுமே எடுக்காதனால அவன் கூலி ஆகிட்டான், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆக மக்களின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்றாறு போல் தன்னுடைய நிர்வாக முறையையும் நிதி முறைகளையும் அதிகார முறைகளையும் மாற்றி, மன்னர்களுக்கு கீழே உள்ள அதிகாரிகளை மாற்றி, அமைச்சர்களை மாற்றி மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்திருக்கிறார்கள். இது வரலாறு, நாம் படித்தது. முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியும் மயிலுக்கு போர்வை கொடுத்த பேகனும் வாழ்ந்த நன்னாடு. மணியடித்தால் நீதி சொன்ன அரசவை இது. கல்வனே உனக்கு செங்கோல் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்ட ஒற்ற வார்த்தைக்கு, கண்ணகியினுடைய ஒற்ற வார்த்தைக்கு அந்த செங்கோலை தூக்கி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உயிரை மாய்த்து கொண்ட மன்னர்கள் வாழ்ந்த முடியாட்சி வைத்திருந்த காலம் இது. அதாவது சர்வாதிகாரம் கண்ணகியினுடைய கணவன் கோவலனை எப்படி கொன்றானோ அதை போலவே கண்ணகியையும் கொண்டிருக்க முடியும் ஒரு மன்னால்.
அது அவனுக்கு சர்வ சாதாரணமான ஒரு விஷயம். கண்ணகி நெருப்பை எரித்தால், மதுரையை எரித்தால், அதெல்லாம் அது புனையப்பட்ட கதையா, உண்மையில் நடந்த கதை, அது வேற விஷயம். ஆனால் அதில் உள்ள உட்கருத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொள்வோம். என்ன உட்கருத்து? ஒரே வேணாங்க, சிம்பிளாக ஒரே ஒரு பாயிண்ட்டு. மன்னர்கள் மக்களினுடைய மனதிற்கு, மக்களினுடைய எண்ணங்களுக்கு, மக்களினுடைய ஆசைகளுக்கு துணை போனார்கள், துணை நின்றார்கள், நல்லாட்சியை கொடுத்தார்கள். மக்களுக்கு ஏற்றாறு போல தங்களை மாற்றிக்கொண்டார்கள், தங்களுக்கு கீழே உள்ள நிர்வாகங்களை மாற்றினார்கள். மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்த சர்வாதிகாரி, மன்னன் சர்வாதிகாரி என்பது வேறங்க. ஒரு மன்னனுக்கு ரெண்டு முகம் இருக்குங்க. பல மனைவிகளை கட்டிக்கொள்வது, ஆடம்பர வாழ்க்கை வாழ்வது, அந்தப்புறங்களை உருவாக்கி கொள்வது, அதில் சொகுசு வாழ்க்கை வாழ்வது, இதெல்லாம் இருக்குங்க. ஆனாலும் தினம் தினம் ஒரு மன்னனாகப்பட்டவன் திக்கென்று இருந்திருக்க வேண்டும். எப்பொழுது எங்கிட்டு இருந்து கத்தி வருகிறேன்னு தெரியாது. மொத்தமும் இருட்டு, பந்தம் தான், தீப்பந்தம் தான். அவ்வளவும் அப்படி இருந்த காலத்திலையும் அவனும் சொகுசாக இருந்தான், மக்களுக்கும் நல்லாட்சி கொடுத்தான். அந்த வரலாறுலாம் கொடுங்கோல் மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள். ஹிட்லர் மாதிரியும், முசோலினி மாதிரியும் நிறைய மன்னர்கள் வாழ்ந்திருக்காங்க, ஆண்டிருக்காங்க. அது வேற விஷயம். மன்னர்களுக்கு இரண்டு பக்கம் இருக்கிறது. போர் என்று வந்துவிட்டால் ஈவிரக்கம் இல்லாமல் மக்களை கொன்று குவிப்பது, எதிரி நாட்டு மக்களை கொன்று குவிப்பது, தன்னாட்டு மக்களை காப்பாற்றுறது, இதெல்லாம் போர் முறையில் சகஜமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஆனால் நீ மனதோடு பேசுகிறேன், மன் கி பாத் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய மனதில் இருப்பதைத்தான் பேசுகிற நீயே. அன்னைக்கு மக்களினுடைய எதையுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா ஊர் பட்டு இருக்கும்போது நீரோ மன்னன் பிடில் வாசித்து கொண்டிருந்தான்னு சொல்லுவாங்கள்ல. ஊரே அவனுடைய நகரமே பற்றி இருந்து கொண்டிருக்கும்போது ஈரோ மன்னன் பிடில் வாசித்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுதில்ல. அவ்வளவு கொடுங்கோலன். மக்களை எரிந்தால் என்ன, செத்தால் என்ன, போனால் என்ன, வந்தால் என்ன, அப்படி கூட நம்மளுடைய மன்னர்கள் வாழ்ந்திருக்கலாம், இருந்திருக்கலாம். ஆனாலும் மக்களின் குரலுக்கு செவி சாய்த்தார்கள். மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் எண்ணினார்கள். மக்கள் உழைப்பை மதித்தார்கள். மக்களினுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். வரியை சிறிதளவு வாங்க வேண்டும் நினைத்தார்கள். வரியை குறைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். வரியே இல்லாத நாடுகள், வரியே ஒரு சில இடங்களில் வாங்காமல் தான் இருந்திருக்கிறது. அதுவும் தவிர பரிசு பொருள் இருக்கிறது, பரிசுகள் கொடுத்திருக்கிறார்கள். உயர்ந்த அந்த துறையில் சாதனை செய்தவர்கள் இப்போ இருக்கிறது மாதிரி எல்லாமே அன்னைக்கு செஞ்சிருக்கிறான். எந்த குறையும் வைக்காத மன்னர்கள்லாம் இருந்திருக்கிறார்கள். பாண்டிய மன்னர்களும் சோழ மன்னர்களும் எந்த குறையும் வைக்காமல் இருந்திருக்கிறார்கள். சேர மன்னர்கள் அதுக்கு மேலே ஒரு படி தாண்டி அனைத்து உயிர்களுக்கும் மன்னராட்சியில் செஞ்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா இருந்திருக்குங்க. நீங்கள் மன்னராட்சி இப்போ முடியாட்சி முடிஞ்சு போச்சு, குடியாட்சிக்கு வந்துட்டீங்க. 10 வருஷம் ஆண்டிருக்காங்க. உங்களுக்கு முன்னாடியே 50 வருஷமாக 50, 60 வருஷம், 65 வருஷத்தை ஆண்டுட்டாங்கன்னு வைங்க நாட்டை. அது வேறு விஷயம். நீங்கள் என்னமோ புதுசாக அந்த பதவிக்கு இருந்த மாதிரியும் உங்களுடைய மனதில் இருப்பதான் விஷயம். என்னைக்காவது நீங்கள் மக்கள் மனசில் இருக்கிறது என்னைக்காவது நீங்கள் காது கொடுத்து கேட்டிருக்கீங்களா? காதால் கேட்டிருக்கீங்களா? பெட்ரோல் விலையை குறைக்கிறேன்னு சொன்னீங்களே, குறைச்சிருக்கீங்களா? அது ஏன் குறைக்கலன்னு மக்களிடம் போய் கேட்டிருக்கீங்களா? ஏங்க நான் குறைக்கல, ஏற்றிட்டேன், அதுக்காக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீர்களா? இதெல்லாம் பத்திரிக்கைக்காரை கேட்டு உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் பத்திரிக்கைக்கு பேட்டியே கொடுக்க வரமாட்டேன்றீங்க. ஆனால் மக்கள் மனதோடு பேசுகிறேன்னு சொல்லிட்டு மன் கி பாத் என்ன, வெங்காய பாத்துன்னு மக்கள்கிட்ட ரேடியோவில் பேசிக்கிட்டீங்க. ரேடியோவில் பேசினா சரியாக போயிருமா? ரேடியோவில் பேசினா அந்த பிரச்சனை சரியாக போயிருமா? மக்களின் மனதில் என்ன இருக்குது? 150 கோடி மக்களுங்க. பத்திரிகையில் சொன்னாவே அதுவே 1-2 தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பத்திரிகையில் சொல்கிறதே கேட்கறது இல்லை. ஆனால் இப்போ எப்படி 150 கோடி மக்களுடைய இது கேட்கும்? ஆனால் பெரும் தொழிலதிபர்கள், கார்ப்பரேட் முதலாளிகள், பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுடைய கதையை நீங்கள் அவர்களோடு போய் கேட்கிறீர்கள். ஒரு சினிமா நிகழ்ச்சிக்கு போகிறீங்க, ஒரு நடிகையோடு போய் உட்காந்து பேசுகிறீங்க. ஆனால் மக்களோட போய் உட்காந்து பேச முடியல. விவசாயிகள் போராட்டாங்க, அன்னைக்கு பேச முடியல. தமிழ்நாட்டு விவசாயிகள் நாய்கறி தின்னான், பேய்கறி தின்னான், நிர்வாணமாக அலைஞ்சான், உருண்டான், புரண்டான், அங்கே பிரச்சனை நடந்தான் டெல்லி வீதிகளில். அன்னைக்கு நீங்கள் ஏன்னு கேட்கல. மல்யுத்த வீராங்கனைகள் போராடினார்கள். அடித்து அவர்களை நொறுக்கி வண்டியில் ஏற்றியது தான் மிச்சம், கைது செய்தது தான் மிச்சம். வேறு என்னத்தை நீங்கள் போய் அவங்கள்ட்ட, ஆமாம் இங்கே வாமா, பாப்பா இங்கே வாயா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நான் பார்க்குறேன்ப்பா, கேட்குறேன்ப்பா, ஒரு வார்த்தை சொன்னீங்களா? சொல்லலை. ஆனால் மனதின் குரல் என்று ரேடியோவில் பேசுகிறீங்க. மல்யுத்த வீராங்கனைகள் போராடினார்கள், பொக்காடினார்கள், உலக அளவில் விஷயமாக்கப்பட்டது. அதையே நீங்கள் போய் கண்டுக்கல. ஆனால் மன் கி பாத்னு பேச வந்துட்டீங்க.
700 பேர் செத்தாரு. நீங்கள் போட்ட தவறான சட்டங்களெல்லாம். சட்டம் எப்படி போட வேண்டும், சம்மந்தப்பட்டவர்களை வைத்து கொண்டுல சட்டம். அவங்கள்ட்ட அது கருத்தை கேட்டு அந்த கருத்தின் படியில் சட்டம் போட்டீங்க. சட்டம் போட்டணும். சட்டம் போட்டு 700 பேர் செத்து போயிட்டான். வருத்தம் தெரிவித்தீர்களா? இல்லை இடையூறு செய்யாமல் இருந்தீர்களா? போராடுங்கள், உங்களின் உரிமை அப்படி என்று சொன்னீர்களா? இடையூறு செய்யாமல் இருந்தீர்களா? சொல்லுங்கள் மன்னா, சொல்லுங்கள். நீங்கள் ஒரு குடியாட்சியின் பிரதமர், ஆனால் முடியாட்சியின் மன்னரை விட மோசமாக கேவலமாக செயல்பட்டிருக்கிறீர்கள். இங்கே வாருங்கள், அவர்களுக்கு போராடுவதற்கான உரிமை இருக்கிறது. அவர்களை தடுக்காதீர்கள், அவர்கள் போராடட்டும். போராட்டத்திற்கு என்னென்ன வேண்டுமோ செய்து கொடுங்கள் என்று சொன்னீர்களா? மாறாக அவர்கள் வரும் வழியில் ஆணி அடிப்பது, அவர்கள் ரோட்டை கான்கிரீட் செவரு கட்டி அவர்கள் மறைப்பது, டிராக்டரை உள்ளே விடாமல் பள்ளம் வெட்டுவது, இவ்வளவு பெரிய அகழி மாதிரி குழியை தோண்டுவது, இதெல்லாம் ஒரு மக்களாட்சியின் பிரதமர் செய்யும் வேலையா, இல்லை முடியாட்சியின் கேவலமான முசோலினி செய்யும் வேலையா என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டுமன்னா. டிமானிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தீங்க, பணம் மதிப்பிழப்பு நடவடிக்கை. பாருங்கள், 50 நாட்களில் அப்படியே அனல் பறக்கும் நாடு. அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாம் அமெரிக்காவை விட தலை சிறந்த நாடாக இந்தியா ஆகிவிடும் அப்படின்னு சொன்னீங்க. 50 நாள்களில் நடக்காவிட்டால் என்னை தூக்கில் போடுங்கள் என்று சொன்னீர்கள். பிரதமர் பதவியில் இருக்கிறவங்களை தூக்கில் போட முடியாது. நீங்களாம் செத்துருக்கலாம் இல்லையா? சாவுலையே. என்ன மாற்றம் நடந்தது? ஏதாவது ஒரு மாற்றம்? 2000 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கு சில்லறை கிடைக்காம ரோட்டில் அல்லாடுறான், பிச்சைக்காரன் மாதிரி அல்லாடுறான் சாதாரண மக்கள். ஆனால் 2000 ரூபா நோட்டு கட்டுக்கட்டாக அவன் வீட்டிலலாம் போய் கொட்டி கிடக்கு. கர்நாடகாவில் கொட்டி கிடக்குது. இன்னும் இருக்கிறா. இப்போ ரஜினிகாந்த் நின்னாரா? விஜய் நின்னாரா? அஜித் நின்னாரா லைனில்? ஏன் அவர்களுடைய பணமெல்லாம் எப்படி மாற்றப்பட்டது? நீ செஞ்ச சாதனை என்ன? சிறுவாடு சேர்த்து வச்சிருந்த பொதுமக்கள், ஏழை தாய்மார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உத்தரவா 2 ரூபாயாக சேர்த்து, அது நிறையா வைக்க முடியாதுங்கிறத அதை 500 ரூபாய் 1000 ரூபாயை மாற்றி வைத்திருந்த அந்த பணத்தை பிடுங்கி கொண்டு வங்கியில் கட்டியது தவிர நீ என்ன பெரிய என்னத்தை சாதிச்சு விட்ட? நீ பெருசா என்னையா சாதிச்சு விட்டீங்க நீங்கள்? மன் கி பாத்து மக்களின் குரல்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ரேடியோவில் பேசுகிறேன். மக்கள் என்ன மனசு நினைக்கிறாங்கன்னு பேசினீங்களா? கேஸ் விலையை குறைக்கிறேன்னு சொன்னீங்களா? குறைச்சிங்களா? கேஸ் விலை பதற வைக்கிறது, பெட்ரோல் விலை குதிக்க வைக்கிறது அப்படின்னு குதிச்சாங்களே ஒரு அம்மா இந்த தமிழ்நாட்டில். அந்த அம்மாலாம் எங்கே போனாங்கன்னே தெரியல. மலர்ந்தே தீரும் அப்படின்னாங்க. அதுக்கு நம்மளுக்கு தான் சொன்னா மானால கூட மலராது அப்படின்னு. சார், மக்களினுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று முதலில் கேளுங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்கிற அடிப்படை வசதிகளை செய்து கொடுங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன மாதிரியான சிந்தனை ஓட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு பாருங்க. 150 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகப்படுத்துங்க. எத்தனை வேலை வாய்ப்பை பிடிங்கிட்டீங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்து? எத்தனை நூற்றுக்கணக்கான கம்பெனிகள் உங்கள் வடநாட்டிலே மூடப்பட்டிருக்கிறது, குஜராத்திலே மூடப்பட்டிருக்கிறது, மும்பையில் மூடப்பட்டிருக்கிறது. குஜராத் நல்லா இருக்கவங்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற நூற்பாலைகளை எத்தனை தொழில்களை காவு வாங்கியிருக்கீங்க? இதெல்லாம் வெளியில் சொன்னால் வெக்கக்கேடா இல்லையா? ஒரு நாட்டினுடைய பிரதமர். நான் என்ன சொல்ல வரோம்னா முடியாட்சியில் மக்களின் மனதை அறிந்து அதற்கு தகுந்த மாதிரி அரசை நடத்தினார்கள் மன்னர்கள். குடியாட்சியில் மக்களின் மனதை அறியாமல் மக்களின் மன எண்ணங்களை மிதித்து கொன்று மக்களின் கருத்துக்கள் மேல் மக்களினுடைய கருத்துக்களை சவக்குழியில் போட்டு மூடிவிட்டு உங்களுடைய கருத்தை மக்கள் மீது திணிக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. இப்போ இன்னொரு சொல்லணும். வரலாறு எப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களை விட்டுட்டு இந்தியாவின் வரலாறை எழுத முடியுமா? முடியாது. எந்த பிரதமரை விட்டுட்டாவது இந்தியாவின் வரலாறை எழுத முடியுமா? எழுத முடியாது. இந்திரா காந்தி, ஜவஹர்லால் நேரு முதல் பிரதமர், சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர். அவர் கட்டமைத்தார். செங்கல் செங்கலாக இந்தியாவை வடிவமைத்தார், கட்டமைத்து வடிவமைத்தார். அப்படி வச்சுக்கோங்க. இப்போ அவரே வரலாறின் முதல் முக்கியமான பக்கங்களை போல அவர் நிரப்பிடுவார். அதில் மாற்றுக்கிறது இல்லை. அடுத்தது இந்திரா காந்தி. அவர் பங்குக்கு நிறைய தேசிய உடைமையாக்கப்பட்டிருக்கிறது. நிறைய சேவைகள் நிறைய செஞ்சுருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எமர்ஜென்சியை கூட இப்போ தேவையில்லாத ஞாபகப்படுத்தியிருக்கீங்க. இருந்தாலும் நானும் அதையும் சொல்லிக்கிறேன். எமர்ஜென்சியை கொண்டு வந்தார், ரைட்டு. அதுவும் ஒரு சிறிய கரும்புள்ளியோடு அவரினுடைய சாதனைகளும் இடம்பெறும்.
அவரை தவிர்த்து வரலாறு எழுத முடியாது. ராஜீவ்காந்தி இளம் தலைவர், மக்களினுடைய கனவு. இப்போ இன்றைக்கி வந்து 5G வரைக்கும் வந்திருக்குது அப்படின்னா அதுக்கு அவர் போட்ட அச்சாரம், அவர் போட்ட ஆதாரம் அதுதான். இன்னைக்கு 5G வரைக்கும் வந்திருக்குது தொழில்நுட்பம், 5G தொழில்நுட்பம் வரைக்கும் வந்திருக்குது, தகவல் தொழில் தொடர்பு வந்து 5G வரைக்கும் வந்திருக்குன்னா அதுக்கு அவர் போட்ட விதை, ராஜீவ்காந்தி போட்ட விதை. அவரை தவிர்த்து இந்தியாவின் வரலாறு எழுத முடியுமா? எழுத முடியாது. ஐக்கிய குஜரால் கொஞ்ச நாள் இருந்தாலும் சூப்பராக இருந்துட்டு போனார். அவரை தவிர்த்து எழுத முடியுமா? எழுத முடியாது. அவருக்கு ஒரு நன்பக்கங்கள் இருக்கிறது. சந்திரசேகருக்கு ஒரு பக்கம் இருக்குது, சந்திரசேகர்னு நினைக்கிறேன். அவரும் பிரதமராக இருந்தார்ல, நாட்டில் இருந்த நகையெல்லாம் கொண்டு போய் அடகு வைத்தார். அவருக்கு ஒரு பக்கம் கரும்புள்ளி இருக்கிறது. அவரை தவிர்த்து இந்தியாவின் வரலாறு எழுத முடியாது. விபி சிங் வந்தார், மாபெரும் மரியாதையான பக்கம் அவருக்கு இருக்கிறது, மாபெரும் மரியாதையான பக்கம். மண்டல் கமிஷனை அமல்படுத்தினார், சமூக நீதியை விதைத்தார், சமூக நீதியை கொண்டு வந்தார், மக்களுக்கு நல்வாழ்வு கொடுக்கணும்னு நினைச்சாரு, அனைத்து மக்களும் நல்லாக இருக்க வேண்டும் நினைச்சார். அப்படிங்கிற மாபெரும் பக்கம் வரலாற்றில் அவருக்கு உண்டு. இல்லை என்று மறுக்க முடியுமா உங்களால்? முடியாது. அவர் இல்லாமல் இந்தியாவின் வரலாற்றை எழுத முடியுமா? முடியாது. வாஜ்பாயும் வந்தார், அணுகுண்டு சோதனை, பொக்ரான் அணுகுண்டு சோதனை நடத்தினார் பொக்ரான்ல. இவரும் வந்தார் அந்த சோதனையில். இவரை வைத்து கொண்டு தான் அந்த சோதனை நடத்தப்பட்டது. யார்? நம்ம அப்துல் கலாமை வைத்து கொண்டு தான் சோதனை நடத்தப்பட்டது. அவர்கள் இருவரும் இல்லாமல் வரலாறு எழுத முடியுமா? வாஜ்பாய்க்கும், வாஜ்பாய் என்ற பிரதமருக்கும் ஒரு பக்கம் இருக்கிறது. அவருடன் கருத்து முறை நிறைய இருக்கிறது எங்களுக்கு, அது வேறு விஷயம். ஆனாலும் அவர் வந்து அவருக்கு ஒரு பக்கம் நல்பக்கம் இருக்கிறது. PV நரசிம்மராவ் வந்தார், சிரிக்காத ஒரு பிரதமர், அவருக்கும் ஒரு பக்கம் இருக்கு. அவரை தவிர்த்து விட்டும் இந்தியாவின் வரலாற்றை எழுத முடியாது. நீங்களும் வந்தீர்கள் 10 ஆண்டு. மன்மோகன் சிங் வந்தார், டாக்டர் மன்மோகன் சிங், பொருளாதார நிபுணர். 10 ஆண்டு காலம் இந்தியா கிட்டத்தட்ட ஒரு நல்லாட்சி என்றே சொல்ல வேண்டும். மன்மோகன் சிங் 10 ஆண்டு ஆள். அவர் ஒன்றுமே பேசுகின்றார், உம்முனா மூஞ்சியமாக இருக்கார், அவர் எதுவுமே பேசுறதில்ல. அவர் பின்னாடி இந்த பொம்மை மாதிரி ஏற்கிறீங்க, என்னென்னமோ பேசுனீங்க ஐயா. ஆனாலும் அவருடைய ஆட்சியில் நல்ல நிகழ்வுகள் நல்ல கெட்ட நிகழ்வுகள் நடக்கவில்லை. நல்ல ஆட்சி நடந்தது. 10 வருடம் சுபிட்சமாக இருந்தது. அவர் மேலே பொய்யான குற்ற வழக்குகளை சுமத்தி 2Gயில் 2,50,000 கோடி ஊழல், 1,25 லட்சம் கோடி ரூபா ஊழல் அப்படின்னு ஒன்றுக்கு முரணாக சொல்லி மக்களை குழப்பி பத்திரிகைகளை விலைக்கு வாங்கி பத்திரிகைகள் மூலமாக பொய்யான தகவலை பரப்பி அண்ணாஹசாரே என்ற செத்த பிணத்தை வைத்துக்கொண்டு அவனை போராட பண்ண சொல்லி, அவன் சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்தானா என வந்து அவனை போராட சொல்லி அவனோட ஒரு கூட்டத்தை வளர்த்து பத்திரிகையெல்லாம் கையில் வைத்துக்கொண்டு பொய்யான பித்தராட்டமான தகவலை பரப்பி காங்கிரஸை தோற்கடித்து நீங்கள் வந்து 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்தீர்களே. என்ன ஒரு நல்லாட்சி! இந்தியாவின் வரலாற்றை மன்மோகன் சிங்கும் இருக்கும், அவருக்கு நன்பங்குகள் இருக்கிறது. அவரை தவிர்த்து இந்தியாவின் வரலாற்றை எழுத முடியாது. நீங்கள் வந்தீங்க, உங்கள் 10 ஆண்டு கால ஆட்சி, இப்போ 11வது ஆண்டு கால ஆட்சி. இந்த ஆட்சியை, இந்த 11 ஆண்டு காலத்தை தவிர்த்து விட்டு இந்தியாவின் வரலாற்றை எழுத முடியாது. இந்தியாவின் வரலாற்றில் நீங்களும் ஒரு அங்கம். ஆனால் என்ன அங்கம்? கரும்புள்ளியான ஒரு அங்கம். 10 வருட ஆட்சி. அந்த 10 வருட கரும்புள்ளியில் 700 பேர் செத்தது, டிமானிட்டேஷனில் செத்தது, GSTனால் தொழிலை இழந்து செத்தவர்கள், வேலை வாய்ப்பு இழந்து உருண்டவர்கள், விவசாய சட்டத்தினால 700 பேர் செத்தவங்க, கேஸ் விலை உயர்ந்தது, பெட்ரோல் விலை உயர்ந்தது, ஹிண்டன்பர்க் அறிக்கை, அதானிக்கும் அம்பானிக்கும் பொது சொத்துக்களை தூக்கி தாரை வார்த்து கொடுத்தது, மன் கி பாத் அப்படிங்கிற டிவி நிகழ்ச்சியில் குழந்தைகளிடம் பொய்யான தகவல்களை நாட்டு மக்களிடம் பேசுவது, உரையாற்றுவது, மேடையில் ஏறினால் பொய்யாக சொல்வது என்று உங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட வரலாறு இருக்கிறது. இந்தியாவின் வரலாற்றில் இந்த 10 வருட காலம் நீங்கள் கரும்புள்ளியான ஒரு ஆட்சியை கொடுத்துருக்கிறீர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மக்களுக்கு என்னையா நல்லது செஞ்சீங்க அப்படின்னாக்கா ஒன்றும் செய்யலை. பாத்ரூம் கட்டினாம்பாங்க, கக்கூசு கட்டினாம்பாங்க, ரோடு போட்டாம்பாங்க. ஏன்டா நீங்கள் போய் மாநிலத்தில் ரோடு போடுறீங்க? பணத்தை கொடுத்து ஆளை வச்சு கண்காணிச்சா அவங்களே போட்டு போயிடுவாங்களாடா அப்படிங்கிறதுக்கு இல்லை. ராமர் கோயில் கட்டினீங்க, அது புஷ் ஆயிடுச்சு. இதெல்லாம் உங்களுடைய வரலாற்றில் எழுதப்படும், உங்களுடைய பெயர் பொறிக்கப்படும்.
அது வெள்ளையாக பொறிக்கப்படுகிறதா, கருப்பாக பொறிக்கப்படுகிறதா என்பதுதான் மிச்சம். அந்த திருத்திக் கொள்வதற்கு வரலாறு இந்த முறை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. அடுத்த வருஷம் அடுத்த தடவை நீங்க வர முடியாது. நீங்க ஆட்சியிலயும் இருக்க முடியாது, பொறுப்புக்கும் வர முடியாது, பிரதமராவும் ஆக முடியாது. ஆக விடமாட்டாய்ங்க ஆர்எஸ்எஸ்காரங்க. அது வேற விஷயம். ஆனால் இந்த 10 வருடங்களாக நடந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு, மனதை மாற்றிக்கொண்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை தருவதற்காகத்தான் இந்த ஒரு வாய்ப்பை இயற்கை உங்களுக்கு வழங்கி, எனக்கு இறைவன் மேல் நம்பிக்கை இல்லை, கடவுள் மேல நம்பிக்கை இல்லை, ஆனால் இயற்கை மேல் நம்பிக்கை உண்டு. இயற்கை எது செய்தாலும் எதிர்வினை ஆற்றும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் நீங்கள் உங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள். இந்த 5 வருட வருகின்ற 5 வருட ஆட்சியாவது நல்ல ஆட்சியாக கொடுத்து அந்த தவறுகளை திருத்தி நீங்களும் ஒரு நல்ல பக்கத்தை இந்திய வரலாற்றின் ஒரு பக்கத்தை நல்ல பக்கமாக உங்களுக்கு நிரப்பிக் கொள்ளுங்கள் என்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.